உங்களுக்காக நான் கரையில வந்து நின்ன, நீங்க தான் என்னை விட்டு கரைக்குள்ள போயிட்டீங்க. குதிச்சுட்டாங்க, அதுல போயிட்டாங்க. கடலுக்குள்ள போயிட்டாங்க. பாவத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. தங்களுடைய சொந்த எண்ணங்களுக்குள்ள விழுந்துட்டாங்க. நிறைய நேரங்களில சாத்தான் நம்மள இப்படிதான் கைட் பண்ணுவான். நீ விழுந்துரு, நீ உன்னுடைய இஷ்ட பிரகாரம் போ, உன்னுடைய சொந்த சொந்த எண்ணத்தின் பிரகாரம் நீ உள்ள குதிச்சுக்கோ, பாத்துக்கலாம் அப்புறமா, என் ஜெபம் பண்ணி நீ மேல வந்துருவ, நீ பொழைச்சிப்ப. நான் சொல்றேன், ஆண்டுடைய சித்தம் இல்லாம, ஆண்டுடைய திட்டம் இல்லாம, ஆண்டுடைய ஆண்டுடைய பிளான்ஸ் இல்லாம நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ கண்டிப்பா ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு. அவங்க எதுவுமே ஜெயிக்கல. அங்க போனாலும் அவங்க எதுவுமே ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தாங்க அந்த இடத்துல. சோ 13வது வசனத்துல, அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. சமைச்சது மட்டும் இல்ல, he is treating them. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டை கொடுக்குறாரு. அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுக்குறாரு அவங்களுக்கு. அந்த நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, ஒரு தாழ்மையுள்ள தெய்வம் அவரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? செய்ய மாட்டோம்ல. நான் ஏன் போட்டு கொடுக்கணும்? நான் ஏன் செய்யணும்? நம்ம ஏன் சர்வ் பண்ணணும்? அவங்களே போட்டுக்கிட்டோம், அவங்களே பண்ணிக்கிட்டோம், அவங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற உலகத்துல, அதாவது யாரோ தப்பு செய்யறாங்க, யாரோ எதையோ விலகி போறாங்க ஆண்டவர்கிட்ட, போய் ட்ரீட் பண்ணலாமே அவங்கள. நீங்க ஏன் இதை செய்றீங்க? செய்யாதீங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க, நம்ம சொல்லலாமே. ஆண்டவர் பாருங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாரு. அப்பத்தை எடுத்து அவங்களுக்கு, இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தாராம். பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலை ரொம்ப திட்டவட்டமா என்ன முடிக்கிறார்னாக்கா, கர்த்தரு மறுபடியும் அவர் வருகிற தேவனா இருக்கிறார். மறுபடியும் வருகிற தேவன் அவர். வந்து அவருடைய வருகையை கூட அவர் அப்படிதான் சொல்றார். நான் திரும்ப வருவேன், மறுபடியும் வருவேன்னு தான் சொல்லிட்டு போறாரு. போகும்போது நான் திரும்ப வருவேன். நம்ம அப்போஸ்தலர் ஆல்ரெடி நம்ம படிச்ச 1வது அதிகாரத்துல நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்படியே மறுபடியும் வருவார். ஆண்டவரு நம்மளை ஏமாத்திட்டு போக மாட்டாரு, நம்ம தான் ஏமாத்திட்டு போவோம் ஆண்டவரை. சோ எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகி போகவே போகாதீங்க. மறுபடியும் அவர் வந்து உங்களை மீட்டுக் கொள்கிறார். உங்க குடும்பத்தை மீட்டுக்கொள்வார், உங்க கணவனை மீட்டுக்கொள்வார், உங்க பிள்ளைகளை மீட்டுக்கொள்வார், உங்க வேலையை மீட்டுக்கொள்வார், உங்க பிசினஸ் மீட்டுக்கொள்வார், உங்களுடைய வாழ்க்கையை மீட்டுக்கொள்வார். நினைச்சிட்டு உங்க சொந்த பிரகாரமா, உங்க சொந்த எண்ணங்களின் பிரகாரம் கடல்ல குதிச்சிடாதீங்க. வேஸ்ட். சொந்த எண்ணத்தின் பிரகாரம் குதிக்காதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது, தேடிக்கிட்டு வருகிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பாக நீங்க வந்து இத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். யாரெல்லாம் நீங்க மறுபடியும் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டீங்களோ, மறுபடியும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வரணும்னு ஆசைப்படுறாரு.